நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய சித்திரை தேர் திருவிழா முகூர்த்த கால் நடும் வைபவத்துடன் துவக்கம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ பார்த்த சாரதி பிரம்மோற்சவம். உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பாக நடைபெற்ற திருவீதி உலாக்கள். ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ கள்ளபிரான் கோவில் சித்திரை பிரம்மோற்சவம். விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்றம். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் இன்று காலை ஸ்ரீ பத்மாவதி தாயார் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மூலவர்கள் முன்பு அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை கொலுவிருக்கச் செய்து பூஜைகளை துவக்கினர். வேத மந்திரங்கள் முழங்க ஸ்ரீஹரி பத்தினிக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. நான்கு திருக்கரங்கள் கொண்டு அபயமும் வரதமும் காட்டி புன்னகை தவழும் திருமுகத்தோடு அருள் பாலித்த ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகம் இட்டு துளசி மாலை சாற்றி தூபத்துடன் ஏக தீபம் காட்டி தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர அரத்தி சமர்ப்பித்தனர். பிறகு புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்து அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. இந்த பூஜையில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். பூலோக வைகுண்டமாம் திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் விருப்பன் திருநாள் எனப்படும் சித்திரை தேர் திருவிழா முகூர்த்த கால் நடும் வைபவத்துடன் துவங்கியது. முன்னதாக ஸ்ரீ பெரிய நம்பி திருமாளிகையில் மங்கள பொருட்களை வைத்து பூஜைகளை துவக்கினர். கும்ப பிரதிஷ்டை, கலசாராதனை உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்தினர். வேத மந்திரங்கள் முழங்க சங்கல்பம் செய்து கொண்டு சிறப்பு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. இதையடுத்து முகூர்த்த கம்பத்திற்கு சந்தனம் வைத்து மாலையுடன் தர்பை புல்லும் மாவிலையும் கட்டி அலங்கரித்தனர். இதையடுத்து பட்டாச்சாரியார்கள் முகூர்த்த காலை சுமந்து கொண்டு ஊர்வலமாக சென்று வந்து தேரில் முகூர்த்த கம்பத்தை நட்டனர். மறுநாள் அதிகாலை கோவிலில் மூலஸ்தானத்தின் பின்புறமுள்ள ஸ்ரீ சேனை முதன்மையார் சன்னதியிலிருந்து உற்சவரை கேடயத்தில் எழுந்தருளச் செய்து புறப்பட்டனர். ஸ்ரீ ஆஞ்சநேயரையும் தனி கேடயத்தில் நிறுத்தி சுமந்து வந்தனர். நாழிகேட்டான் ஆரியப்படாள் வாசல்களை கடந்து உற்சவ மூர்த்திகளை சுமந்து வந்தனர். திருக்கொட்டாரத்தை அடைந்ததும் தாயார் சன்னதிக்கு சென்று அங்கு அங்குரார்ப்பணம் எனும் மண் எடுக்கும் வைபவத்தை சிறப்பாக நடத்தினர். பிறகு உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு சன்னதிக்குள் பிரவேசிக்க செய்தனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ பார்த்த சாரதி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு உற்சவர்களுக்கு திருவீதி புறப்பாடுகள் சிறப்பாக நடைபெற்றன. 5ஆம் திருநாள் காலை மாட வீதியில் வண்ண பல்லக்கில் பவனி வந்த உற்சவரை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. ஏராளமானோர் சுவாமிக்கு கற்பூர அரதிகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். அலங்கார பிரியனுக்கு கருநீல பட்டுச்சேலை கட்டி பாத கவசங்களுடன் காசு மாலை, பவள மாலை, அடுக்கு பதக்கங்களோடு திருமுடியில் கொண்டை வைத்து அதில் சூரிய சந்திர பதக்கங்களுடன் கலிங்கத்திராயும் நெத்திச்சுட்டி பட்டையும் வைத்து கையில் வளையல்களும் கடையமும் அணிவித்து நாச்சியார் திருக்கோலத்தில் அலங்காரம் செய்திருந்தனர். நாச்சியார் திருக்கோலத்தில் ஒய்யாரமாக அமர்ந்து அபயம் காட்டியபடி ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமி அருள் புரிய ஏராளமானோர் பழங்கள் நிவேதித்து வழிபட்டனர். மாடவீதிகளில் வலம் வந்த சுவாமி நிலை கண்ணாடியில் தன்னழகை தானே கண்டு ரசித்தவாறு உலாவர பிரபந்ததாரர்கள் திருவிருத்த பாசுரங்களை சேவிக்க வேத பண்டிதர்களும் பாராயணம் செய்தபடி பின்தொடர்ந்து வந்தனர்.
பிறகு வீதி உலா முடித்து கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த உற்சவருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். அன்று மாலை அனுமந்த வாகனத்தின் மேல் பவனி புறப்பட்ட ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமியை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதித்தனர். பிரியபக்தன் மேல் சர்வாபரணங்களுடன் வைராபயம் காட்டி முத்துக்கள் பதித்த தொப்பார கிரீடம் அணிந்து அருள் புரிந்த சுவாமியை சுமந்திருந்த சிறிய திருவடிக்கு பச்சை பட்டுடுத்தி மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். எம்பெருமானுக்கு இரு குடைகள் பிடித்தவாறு ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வர ஏராளமானோர் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். ஆபரணங்களால் முன்னழகையும் புஜகீர்த்தியுடன் மலர்களால் பின்னழகையும் காட்டியபடி ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமி வலம் வர பிரபந்ததாரர்கள் பெருமாள் திருமொழி பாசுரங்களை சேவிக்க வேத பண்டிதர்களும் பாராயணங்கள் செய்தவாறு பின்தொடர்ந்து வந்தனர். உலா முடித்து கோவில் எதிரே இருக்கும் மண்டபத்தை அடைந்த சுவாமிக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் அமைந்துள்ளதும் நவ திருப்பதிகளில் முதல் ஸ்தலமாகவும் விளங்கும் ஸ்ரீ வைகுண்டநாத பெருமாள் கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவத்திற்கான கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூபம், திருமஞ்சனம், நித்திய கோஷ்டி ஆகியவற்றை நடத்தினர். கொடிமர வளாகத்தில் மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் சோரநாதர் எனும் கள்ளபிரானை எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கருட பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து நவ கலச பிரதிஷ்டையுடன் பூஜைகளை துவக்கினர். தொடர்ந்து பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க ஜீயர் சுவாமிகள் முன்னிலையில் கருட பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பிறகு கம்பத்திற்கு தர்பை புல் கட்டி அலங்கரித்தனர். தொடர்ந்து தேரோட்டத்திற்கு பந்தக்கால் நடும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. முகூர்த்த கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் மாவிலையும் மாலையும் கட்டி அலங்கரித்து ஆரத்தி காண்பித்ததும் கைத்தலமாக எடுத்துச் சென்று நடப்பட்டது. பின்னர் கொடிமர பீடத்திற்கு பலவித திரவியங்கள் மற்றும் புனித நீரால் அபிஷேகம் செய்து தூபத்துடன் ஆரத்திகள் காட்டப்பட்டன. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அடுத்த ஐயம்பேட்டையில் உள்ள 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ கிருஷ்ணன் கோவிலின் தேரோட்ட விழா சிறப்பாக நடைபெற்றது. 2 குதிரைகள் பூட்டப்பட்ட வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட திருத்தேரில் உற்சவர் எழுந்தருளியதும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. ஏராளமானோர் கோபாலா, கோவிந்தா என பக்தி முழக்கம் எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுக்க ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. மன்னார்குடியில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் பங்குனி பெருவிழாவின் ஒரு பகுதியாக உற்சவருக்கு தங்க வெட்டும் குதிரை வாகன ஊர்வலம் நடைபெற்றது. இதையொட்டி உற்சவரை வரவேற்கும் விதமாக மத்தாப்புகள் கொளுத்தப்பட்டு வானவேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. பிறகு 20க்கும் மேற்பட்டோர் தீவட்டிகளை சுமந்தபடி முன்னே செல்ல வெட்டும் குதிரை வாகனத்தில் உலா புறப்பட்ட ஸ்ரீ ராஜகோபால சுவாமியை ஏராளமான பக்தர்கள் உற்சவ மூர்த்தியை பின்தொடர்ந்து வந்து வழிபட்டனர். சர்வ அலங்காரத்தோடு குதிரை வாகனத்தில் அமர்ந்து பவனி வந்த சுவாமிக்கு பக்தர்கள் பட்டு வஸ்திரங்களையும் மலர் மாலைகளையும் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். தீவட்டிகள் முன்னே செல்ல நகர வீதியில் சுவாமிக்கு குதிரை வாகன புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா நிறைவை முன்னிட்டு உண்ணாமுலை அம்மன் தாமரை குளத்தில் பாலிகை விடும் நிகழ்வு நடைபெற்றது. கோவில் முன்பு இருக்கும் 16 கால் மண்டபத்திலிருந்து சுவாமி அம்பாள் உற்சவமூர்த்திகளை வாகனங்களில் அமர்த்தி கொண்டு புறப்பட்டனர். சர்வ அலங்காரத்தோடு அண்ணாமலையாரும் அருள்மிகு உண்ணாமுலை அம்மனும் வாகனங்களில் பவனி வர தாமரை குளம் பகுதிக்கு அழைத்து வந்தனர். உற்சவமூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அருள்மிகு உண்ணாமுலை அம்மன் புதுப்பட்டுச் சேலையால் மடிசார் கட்டிக்கொண்டு ஒட்டியானம், காசுமாலை, பதக்க ஆபரணங்களோடு திருமுடியில் கிரீடமும் பூச்சடையும் தாங்கி நின்றவாறு அருள் பாலித்தார். அங்கு மேடை மீது கலசத்தை பிரதிஷ்டை செய்து மந்திர உச்சாடனங்களுடன்
பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருந்த திருக்குளத்தில் நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாறைகளை கரைக்கும் நிகழ்வு நடத்தப்பட்டது. பின்னர் ஆதி தம்பதிகளுக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து ஆரத்தி காண்பித்ததும் மீண்டும் ஆலயத்திற்கு புறப்பட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்மர் சுவாமி தேவஸ்தானத்தில் நடைபெற்று வரும் பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக உற்சவருக்கு சிம்ம வாகன பவனி நடைபெற்றது. முன்னதாக அலங்கார மண்டபத்திலிருந்து உற்சவரை தாமரை பீடத்தின் மேல் அமர்ந்த யோக நரசிம்ம மூர்த்தியாக அலங்கரித்து கேடயத்தின் மேல் நிறுத்தி வெளியே சுமந்து வந்தனர். தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவருக்கு ஒய்யாளி சேவை நடத்தப்பட்டது. அலங்கார பிரியன் சர்வாபரணங்களுடன் அழகாக திருக்காட்சி தர சிம்ம வாகனத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காண்பித்தனர். பொதுஜன சேவை நடைபெற்றதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை வெளியே அழைத்து வந்தனர். பல்வேறு இசைவாத்தியங்கள் முன்னே செல்ல கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்து நுழைவாயில் ஆராதனையோடு பெருமாளை வெளியே சுமந்து வந்தனர். இதையடுத்து சுவாமியை வரவேற்கும் விதமாக மத்தாப்புகள் கொளுத்தி வானவேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. பிறகு வீதி உலா புறப்பட்ட எம்பெருமான் முன்பு பிரபந்தம் சேவித்த அத்தியாபக கோஷ்டிக்கு சடாரி மரியாதை செய்தனர். இதைத் தொடர்ந்து பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி முன்னே செல்ல இருகுடை சேவையோடு உற்சவருக்கு சிம்ம வாகன புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் சுவாமிக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருகே குன்றக்குடியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு சண்முகநாத பெருமான் திருக்கோவில் பெருவிழாவை முன்னிட்டு தெப்போற்சவம் நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோவிலை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க கோவிலிலிருந்து ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் ஆறுமுகநாதனை கேடயத்தில் அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். அழகனுக்கு மஞ்சள் பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் கிரீடமும் ருத்ராட்ச மாலையோடு மலர் மாலைகளும் சூட்டி கையில் நவரத்ன வேலை தந்து அலங்கரித்திருந்தனர். தேவியர்களுக்கும் பட்டாடைகளோடு சாயக்கொண்டை கிரீடங்கள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். ராஜகோபுரம் முன்பு நின்று அருள் புரிந்த உற்சவ மூர்த்திகளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க ஒய்யாளி சேவை நடத்தப்பட்டது. பிறகு கோவில் அருகே உள்ள வையாபுரி திருக்குளத்தில் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருந்த தெப்பத்தில் உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்கச் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க ஆறுமுகநாதனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் தெப்ப உலா துவங்கியது. மங்கள வாத்தியங்கள் வேத மந்திரங்கள் முழங்க தெய்வங்கள் எழுந்தருளிய தெப்பம் குளத்தை சுற்றி மும்முறை வலம் வந்தது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் அமைந்துள்ள அருள்மிகு துணைமாலை அம்மன் உடனுரை ஸ்ரீ திருமேனிநாதர் கோவிலில் தேரோட்ட உற்சவத்தை முன்னிட்டு தெய்வங்களுக்கு திருக்கல்யாணம் கோலாகலமாக நடத்தப்பட்டது. முன்னதாக சிவாலய வளாகத்தில் பிரியாவிடை சமேதராக திருமேனிநாதரையும் தனி கேடயத்தில் அருள்மிகு துணைமாலை அம்மன் உற்சவரையும் எழுந்தருளச் செய்து நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க ஒய்யாளி சேவை நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க உற்சவமூர்த்திகளை கல்யாண மேடைக்கு அழைத்து வந்து கொலுவிருக்கச் செய்தனர். சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்களை ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க கலச பிரதிஷ்டை, கும்பாராதனை உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்தபடி இருக்க மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்தனர். இதையடுத்து ஸ்ரீ மண்டக முனிவர் சப்பரத்தில் எதிர் சேவையாக எழுந்தருள தெய்வங்களுக்கு பட்டு வஸ்திர சமர்ப்பணம், மாலை மாற்றுதல் உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்தினர். தொடர்ந்து அருள்மிகு பிரியாவிடைக்கும் ஸ்ரீ துணைமாலை அம்மனுக்கும் திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். கல்யாண கோலத்தில் ஆதி தம்பதிகள் அருள் புரிய மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து அக்னிவலம் வருதல் உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்தி வேத மந்திரங்கள், நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க தெய்வங்களுக்கு மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் திருவாரூர் அருகே திருக்கண்ணமங்கை கிராமத்தில் அமைந்துள்ளதுமான ஸ்ரீ பக்தவத்சல பெருமாள் கோவிலின் புதிய தேர் வெள்ளோட்டம் சிறப்பாக நடைபெற்றது.
பிரம்மாண்ட திருக்குளம் அமையப்பெற்ற கோவிலின் அருகே 81,80,000 ரூபாய் மதிப்பிலான புதிதாக கட்டப்பட்ட தேருக்கு நாதஸ்வர மேளதாளங்களுடன் ஆலயத்திலிருந்து புனித நீர் அடங்கிய கலசங்களை ஊர்வலமாக எடுத்து வந்தனர். தொடர்ந்து தேருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து புனித நீர் தெளித்ததும் பிரதான கலசத்தை தேர் மீது வைத்து பக்தர்கள் வடம் பிடிக்க தேரோட்டம் துவங்கியது. பக்தவச்சலா, கோவிந்தா என ஏராளமானோர் புதிய தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மாடவீதியில் தேரின் வெள்ளோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் அமைந்திருக்கும் அருள்மிகு வேப்பிலை மாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாகவும் உலக நன்மை வேண்டியும் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோவிலில் மூலவர் சன்னதி முன்பு கலசத்தையும் பிரதான திருவிளக்கையும் வைத்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். ஸ்ரீ மகாலட்சுமி திருவிளக்கில் தீபம் ஏற்றியதும் மங்கள பொருட்களோடு திருவிளக்குகளை வைத்து அமர்ந்திருந்த ஏராளமான பெண்கள் பஞ்சமுக விளக்குகளை ஏற்றினர். தொடர்ந்து கணபதி பூஜை செய்ததும் மஞ்சள், குங்குமம் மற்றும் உதிரி பூக்கள் கொண்டு அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு போற்றி மந்திரங்களை கூறி மனமுருக வேண்டி அர்ச்சனை செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த கீழகசாக்குடி கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு சீதலாதேவி மாரியம்மன் கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் பிரதான கலசத்திற்கு அம்மன் திருமுகம் வைத்து மேடை மீது பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கலசங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக சென்றனர். கோவிலை அடைந்து கோபுர உச்சிக்கு சென்ற வேத பண்டிதர்கள் விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து கருவறையில் உற்சவரையும் கொலுவிருக்கச் செய்து கலசாபிஷேகம் நடத்தி மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். ஈரோட்டில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பெரிய மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு ஆருத்ர கபாலீஸ்வரர் கோவிலில் நாதஸ்வர மேளதாளங்கள், பம்பைகள் முழங்க காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால்குடங்கள் மற்றும் தீர்த்த குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பால்குடங்களையும் தீர்த்த குடங்களையும் சுமந்து கொண்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று அருள்மிகு பெரிய மாரியம்மன் கோவிலை அடைந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். நாமக்கல்லில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நரசிம்ம சுவாமி திருக்கோவில் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தெய்வ திருமண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கல்யாண மேடையில் உபயநாச்சியார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ நரசிம்மரையும் ஸ்ரீ ரங்கநாதரையும் சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி உற்சவ மூர்த்திகளுக்கு மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தி கற்பூரம் காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து தெய்வங்களுக்கு கங்கணதாரணம், யக்னோபவீதம் சாற்றுதல் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து கனிகாதானம் செய்து ஹோமம் வளர்த்தனர். இதையடுத்து தாயார்களுக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தெய்வ திருமணத்தை பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். திருவையாறில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு அறம்படர்த்த நாயகி உடனமர் ஸ்ரீ ஐயாரப்பர் திருக்கோவிலில் ஸ்ரீ நந்தியம்பெருமான் திருக்கல்யாண விழாவின் ஒரு பகுதியாக உற்சவ மூர்த்திகளுக்கு புறப்பாடு நடைபெற்றது. அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடத்தப்பட்டதும் ஆலய வளாகத்தில் சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கோபுர தீபம் மற்றும் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு உற்சவ மூர்த்திகளை பல்லக்கிலும் வாகனத்திலும் அமர்த்தி கொண்டு ஆலய உள் வளாகத்திலிருந்து வெளியே சுமந்து வந்தனர். இதையடுத்து நந்தியம்பெருமானை தேவியுடன் பல்லக்கில் எழுந்தருளச் செய்து முன்னே செல்ல ஆதி தம்பதிகள் பின்தொடர திருவீதி உலா நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் உள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு தர்ம சம்வர்தனி உடனாய ஸ்ரீ காரிசநாதர் கோவில் பங்குனி பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக உற்சவர்களுக்கு விசேஷ அலங்காரத்துடன் புறப்பாடு நடைபெற்றது.
முன்னதாக சிவாலய வளாகத்தில் உற்சவர் அருள்மிகு தர்ம சம்வர்தனி அம்பாளை சிவலிங்கத்தை ஆலிங்கனம் செய்யும் பார்வதி தேவியாக அலங்கரித்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபம், நட்சத்திர தீபம், கும்ப தீபம் காட்டி பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து பஞ்சகற்பூர ஆரதியும் ஏக தீபமும் காட்டப்பட்டன. பிறகு உற்சவ மூர்த்திகளை கோவிலின் வெளியே நுழைவாயில் ஆராதனையோடு அழைத்து வந்து வீதி உலா புறப்பட்டனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும்.
नाथो नाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।